இந்த குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே தேவையில்லை. நல்லா சளி பிடிச்சிருக்க சமயத்தில் இந்த குழம்பு தான் நான் எப்போதும் வைப்பேன். நல்லா நாக்குக்கு இதமாக இருக்கும். பூண்டு மிளகு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் கருவடகம் போட்டுக்கோங்க. கருவடகம் இல்லைன்னா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதி வரட்டும். அந்த கேப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வறுபடணும். கரிக்கிறாமல் வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு ஒரு 10 பல், இந்த வறுத்து வச்சுருக்க இந்த மிளகு ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மை போல் அரைச்சிக்கோங்க. இப்போ கொதிச்சிட்ருக்க குழம்புல இந்த பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. இதுவும் நல்லா கொதி வரணும். கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம குழம்பு ரெடி. இந்த குழம்பு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். பாய்.